Hi everyone, welcome to SR Academy. Lesson 15, Listen and Write. கவனிச்சு எழுதுங்க, அவ்வளோதான். அவங்க சொல்வதை கேட்டு எழுதுங்க அப்படின்னு அர்த்தம். ரீட் அலவுட், இதெல்லாம் படித்து பாருங்க. The shells are in the shelf. The boy has a white whistle. The child has a torch. There are 3 tongues. The king sings a song. The dolphin is in the photo. ஸோ இதை ரீட் பண்ணியாச்சு. ரெண்டாவது, read and fill in the blanks. The king rides on the elephant. ஸோ பாருங்க, இங்கே இருக்கிற படத்தை இங்கே ஃபில்லப் பண்ணுறேன். Philip plays on the swing. The book is on the bench. There is a fly on the leaf. இந்த லீஃபில் ஒரு ஃப்ளை இருக்கு. The ship sails in the sea. The wheel is round. ஸோ அதுதான். அடுத்தது, write 2 words for the given letters. PH, physics, pant. இப்போ PHஐ யூஸ் பண்ணி 2 வார்த்தைகளை பயன்படுத்தணும், எழுதணும் அப்படின்றாங்க. எந்த 2 வார்த்தைகளாக ஒன்றாலும் இருக்கலாம். PH முதல்ல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, கடைசியாக கூட இருக்கலாம். ஸோ ஓகேவா. அப்போ அடுத்தது TH, the, length, NG, கிங்கு, சிங்கு, சாங்கு கூட எழுதலாம். CH, chat, batch, இன்னும் கொஞ்சம் மேட்ச், கேட்ச் அப்படி கூட எழுதலாம். SH, shout, wish, WH, who, where. ஸோ இதெல்லாம் பார்த்து எழுதிக்கங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ பாஸ் பண்ணி வீடியோ பாருங்கள். அடுத்தது 4வது, லிசன் டு யுவர் டீச்சர் அண்ட் ரைட் த வேர்ட்ஸ். உங்கள் ஆசிரியர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு இங்கே எழுதுங்க அப்படின்றாங்க. உங்கள் ஆசிரியர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு எழுதுங்க. அடுத்து, லிசன் த நம்பர். லிசன் அண்ட் நம்பர் த கரெக்ட் பிக்சர். ஸோ உங்கள் ஆசிரியர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கரெக்டாக நம்பர் போடுங்க. லிசன் அண்ட் ரைட் அ சென்டென்ஸ் ஃபார் த வேர்ட். உங்கள் ஆசிரியர் என்ன சென்டென்ஸ் சொல்கிறாரோ ஒரு வார்த்தை சொல்வார், அதுக்கு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எழுதணும், இங்கே எழுதணும். ஆசிரியர் என்ன சொல்கிறாரோ அதை எழுதுங்க. உங்களுக்கு ஒரு திறன் ஒர்க் புக் ஃபுல்லாக ஆன்சர்ஸ் வேணுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கில் எல்லா திறன் ஒர்க் புக்குமே ஆன்சர்ஸ் இருக்குது. அடுத்தது, ட்ரேஸ் வருது. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து எழுதுங்க அப்படியே. அடுத்தது, ரீட் அண்ட் ரைட். இதை முதல்ல படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு நாம் விடை எழுத போகிறோம். ரைட் த பேசேஜ் தட் டாக்ஸ் அபவுட் எ பெட். ஸோ ஒரு பெட் அப்படின்னா வளர்ப்பு பிராணி, செல்ல பிராணின்னு கூட சொல்லலாம். அதை பற்றி ஒரு பேசேஜ் அல்லது ஒரு பேராகிராஃப் எழுதுங்க அப்படின்றாங்க. நாம் ஒன்று எழுதியிருக்கோம், ஐ லைக் பெட்ஸ். எனக்கு பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். டாக் இஸ் மை ஃபேவரட் பெட். ஸோ நாய் தான் எனக்கு பிடித்த வீட்டு வளர்ப்பு பிராணி. ஐ ஹாவ் அ டாக். என்னிடம் ஒரு நாய் உள்ளது. இட்ஸ் நேம் இஸ் புஸ்லி. ஸோ அந்த நாயோட பெயர் புஸ்லி. ஸோ இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.